இது கலியுகம். கல்கி அவதாரம் இந்த யுகத்துக்கு உரியது. இந்த யுகத்தில் ஒழுக்க நெறிமுறைகள் குறைந்து வரும் என்கிறார்கள். குறிப்பாக ஆண்களும் பெண்களும் வாழ்க்கை நெறிகெட்டு இழிநிலையில் உழலும் வாய்ப்புகள் நிறைய பெறுவார்கள் என்று கருதப்படுகிறது. பெரியவர்களுக்கு மதிப்பளிக்காமல் இருத்தல், உரிய கடமைகளை செய்வதிலிருந்து தவறுதல், குறுக்கு வழியில் சுகம் காணுதல், ஆடம்பரம், வெளிவேஷம், போலி கௌரவம், ஏமாற்றுதல் போன்ற இழிபண்புகள் ஏற்றம் பெறும். மக்கள் வறுமை வயப்படுவார்கள். பசியும் நோயும் பயங்கரமாக வாட்டும். தாகத்துக்கு தண்ணீரின்றியும் தவிக்கும் நிலை ஏற்படும். பக்தி குறையும். பாவச் செயல்கள் பெருகும். வலுத்தவர் இளைத்தவரை வாட்டும். அக்கிரமங்கள் அதிகரிக்கும். மொத்தத்தில் பொல்லாதவர்களும் போக்கிரிகளும் நல்லவர்களையும் சாதுக்களையும் நசுக்கி நாசமாக்குவார்கள். உலகத்தில் மோசமான நிலை உச்சக்கட்டத்துக்கு செல்லும். அப்போது அநீதிகளையும் அக்கிரமங்களையும் அச்சமின்றி செய்யும் துஷ்டர்களை அழித்து உலகில் தர்மத்தையும் நியாயத்தையும் ஒழுங்கையும் நிலைநிறுத்த திருமால் அவதரிப்பார். அது திருமாலின் 10வது அவதாரமான கல்கி அவதாரமாக அமையும். திருமால் தேவதத்தம் என்னும் வெள்ளை குதிரையின் மேல் அமர்ந்து உருவிய வாளுடன் வந்து அக்கிரமம் செய்பவர்களை அழித்து அறத்தை நிலைநிறுத்துவார் என்கிறார்கள். ஒவ்வொரு யுக முடிவிலும் பிரளயம் உண்டாகும். பெருமாள் பிரபஞ்சத்தை தம் வயிற்றில் அடக்கி கொண்டு ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருப்பார். பிரம்மன் மீண்டும் படைப்பு தொழிலை புரிவார். புதிய யுகத்தில் அறம் வளரும். எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்கும் என்பது நம்பிக்கை. கலியுகத்தில் அக்கிரமும் அநியாயமும் பெருகும் பொழுது பாதிப்புக்கு உள்ளானவர்கள் பரந்தாமனை பக்தியோடு எண்ணி துதித்து உருகுவார்கள். ஆனால் அவர்களை ஆண்டவன் பாதுகாப்பார். கேடு புரிபவர்களே கெட்டு போவார்கள்.